என் அன்பு தங்கமே, இன்று என் பிள்ளையோடு ஒரு 3 நிமிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை தேடி வருகின்ற இந்த தகப்பனை எப்பொழுதுமே நீ நிராகரித்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த அப்பனை சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் உன் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளினாலோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாய் என்பது உண்மை. அப்பன் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று சொன்னதற்கு காரணமும் அதுதான். ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளை வேறு யாருக்கும் தெரிவிக்க உன் அப்பனுக்கு விருப்பமில்லை. அது மட்டுமல்லாமல் என் குழந்தை தேவையில்லாமல் சிந்திக்கின்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்துகின்றாயே தவிர சில உண்மைகள் உனக்கு தெரியாமல் இருந்து விட்டது. அந்த உண்மைகள் என்னவென்று உன்னிடத்தில் தனியாக சொல்ல நான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த உண்மைகள் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள், உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் தெரிய வந்து விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருப்பதை இவர்கள் தட்டி விடுவார்கள். உனக்கு இது நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தட்டி பறிக்க நினைக்கின்ற இவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும். அப்பன் தரப்போவது என்ன, அப்பன் சொல்ல போகின்ற உண்மை என்னவென்று என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் என் பிள்ளை இதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு விடை கிடைக்காமலேயே போய்விடும். சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்குமே தவிர ஒரு பொழுதும் நன்மைகள் எதுவும் உனக்கு தெரியாமல் போய்விடும். எதனால் உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கின்றது, எதனால் என் பிள்ளைக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்று நீ யோசித்து யோசித்து மனம் வருந்திக் கொண்டே இருப்பாய். என் பிள்ளையை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையை இப்பொழுது நான் சொல்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே தானாக வந்ததில்லை. இதுவெல்லாம் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சில மனிதர்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருப்பது. இதிலிருந்து உன்னால் வெளிவர முடியுமா என்று கேட்போமானால் நிச்சயமாக உன்னால் முடியும். நீ என்றோ இதிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். என்றோ இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் என் குழந்தை, உன்னை இந்த இக்கட்டான நிலையில் இவர்கள் சிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்றும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறிவிடக்கூடாது என்றும் கங்கணம் கட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையை குறிவைத்து சுற்றி தெரிந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது உன்னால் எப்படி நீ நினைத்ததை அடைய முடியும்? நிச்சயமாக முடியாது. நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்கள் உன்னை தெரிந்து கொள்ள விடுவதில்லை. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கலாம். அப்படி உனக்கு நன்மையை கொடுக்க ஒவ்வொரு விஷயமும் வரும்பொழுதெல்லாம் அதை தட்டி நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் திசை திருப்பி விட்டு விட்டார்கள். என் பிள்ளையை, இந்த நொடி, இந்த பொழுது உன் அப்பன் பேசுகின்ற நேரம், என் பிள்ளையை, சில விஷயங்களை தெளிவில் கொள். உன்னோடு உன் வாழ்க்கையில் சிலர் சொல்கின்ற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தால் போதும். எது உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ செய்வது எல்லாம் உன் மனசாட்சிக்கு சரி என்று பட்டது என்றால் அதை என் பிள்ளை நீ தைரியமாக செய்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை
உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை நீ எதற்காக வேதனைப்பட்டாயோ அதுவெல்லாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் அல்லவா அது. உன்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைத்த பிரச்சனைகள் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்து இனி என் பிள்ளை நீ மீண்டு வருவதற்கான வழியைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் இந்த மனிதர்களின் சூழ்ச்சிக்குள் இனிமேல் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் இதுவரையிலும் செய்தது எல்லாம் செய்ததாக இருக்கட்டும். இத்தனை காலம் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்துவிட்ட விஷயங்கள் எல்லாமும் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். எத்தனையோ கஷ்டங்களை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி என் பிள்ளை மீதமிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீ சமாளித்து வெளியே வந்து விடுவாய். என் குழந்தையே, எதுவும் அறியாமல் இருக்கக்கூடாதல்லவா. உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தீயதாக மாற்றுகின்ற திறமை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டாய் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் கொடுத்த இடம்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. இவர்கள் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து எப்பொழுதும் போல உன் சந்தோஷத்தை அடைய நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்கின்ற பொறுப்பை உன் கருப்பன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் உண்மை என்று நம்பி நீ உன் வாழ்க்கையை இதற்கு மேலும் தொலைத்து விடாதே. இது நாள் வரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை சந்தோஷப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் கெடுதலை நினைத்துவிட முடியாதபடி என் பிள்ளை நீ உன்னுடைய சந்தோஷத்தை நீயே மீட்டு கொண்டு வர அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதனால் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. சில மனிதர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஆரம்பத்தில் உன்னுடைய மனதில் தேனாக வந்து விழும். ஆனால் சரியான சந்தர்ப்பம் பார்த்து மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நாள் வினையாக மாறும். அதற்கான இடத்தை கொடுக்காமல் யார் உன்னிடத்தில் எந்த எல்லையில் நின்று பழக வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ வைத்திரு. அவரவர் இஷ்டத்திற்கு விளையாடிவிட்டு செல்வதற்கு உன் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு மைதானம் அல்ல. என் பிள்ளையே, இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்று மற்றவர்களுக்கு நீ உணர்த்தாமல் எப்படி அவர்களை எந்த இடத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்காது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பேராபத்துக்கள் உனக்கு ஒரு நாளும் ஏற்படாது. யாருக்காகவும் எதற்காகவும் நீ எதையும் இழந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த தீய மனிதர்களை விட்டு நீ ஒதுங்க வேண்டும். இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்ற இந்த எண்ணத்தை என் பிள்ளை நீ ஒழிக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் வந்து கிடைக்கும் என்கின்ற ஒரு முடிவை நீ என்னிடம் இருந்து தெரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் இனிமேல் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் திறமையாக செய்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் என் பிள்ளை சரியாக புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து சரியானபடி கற்றுக்கொள்.
இனி யாரும் உன்னை நெருங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பயப்பட வேண்டும். உன்னை தீண்டுவதற்கு இவர்களுக்கு நிச்சயமாக மனதில் தைரியம் வர வேண்டும். இல்லை என்றால் இனி இந்த கருப்பனிடத்திலிருந்து அவர்களுக்கு சரியான தண்டனையும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.